இமாலய மலைத்தொடரின் நேபாள் திபெத் எல்லை பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்த 547 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அந்நாட்டின் தேசிய அனர்த்த இடர் குறைப்பு மற்றும் முகாமைத்துவ அதிகார சபையின் தரவுகளை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டனர். வெளிநாட்டினர் 517 பேர் உட்பட 977 பேர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நபர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கினால் நீரில் மூழ்கிய நேபாளத்தின் திரிசூலி 3A நீர் மின் திட்டத்தின் சுரங்க பாதைக்குள் சிக்கியுள்ள சுமார் 100 பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருந்த 350 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 100க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக கடுமையான சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நேபாள இராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469ஆக அதிகரித்துள்ளதுடன் மேலும் பெருமளவிலானோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளப்பெருக்கினால் வீதிகள், பாலங்கள் மற்றும் மின்சார திட்டங்கள் உள்ளிட்ட பல உட்கட்டமைப்புகளுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் கடும் தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கும் வகையில் $1 மில்லியன் நிதியுதவியை வழங்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய பணிப்புரைக்கு அமைய இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் உயிரிழப்புகள், மக்கள் இடம்பெயர்வு மற்றும் பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவசர நிவாரண மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த நிதியுதவி வழங்கப்படவுள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒற்றுமையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த நெருக்கடியான தருணத்தில் நேபாள மக்களுடன் இலங்கை உறுதியாக நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நேபாள் வெளிவிவகார அமைச்சர் சிசிர் கானலுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதுடன் நேபாள மக்களுக்கு இலங்கையின் அனுதாபம், ஆதரவு மற்றும் ஒற்றுமையை தெரிவித்துள்ளார். மேலும் நேபாள அரசாங்கத்துடன் நெருக்கமாக இணைந்து செயற்பட உள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு இலங்கையால் வழங்கக்கூடிய மேலதிக உதவிகள் தொடர்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபை சட்டமூலத்தை இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சூழல் அமைப்பை பாதுகாப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் அந்த அதிகார சபைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு பண்டாரவல, பூனாகல, கபரகல நிலச்சரிவினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதயபுரம் வீட்டு திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார சபையை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய மலைநாட்டை பழைய நிலைக்கு கொண்டுவர பல தசாப்தங்கள் ஆகலாம் என்ற போதிலும் இடம்பெற்று வரும் அழிவுகளை தடுப்பதற்கு எவ்வாறேனும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய மலைநாடு இலங்கையின் இதயம் என குறிப்பிட்ட ஜனாதிபதி அது கண்முன்னே அழிந்து வருவதாகவும் மலை சரிவுகள், நீரூற்றுகள் வற்றுதல், ஆறுகள் மற்றும் ஓடைகள் தூர்ந்து போதல் என்பனவற்றை நாம் கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கமைய இச்சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மத்திய மலைநாட்டு பாதுகாப்பு அதிகார
சபைக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படும். நமது நாட்டின் எதிர்காலத்தின் முக்கிய பகுதி மத்திய மலைநாட்டிலேயே தங்கியுள்ளது. நமது எதிர்காலத்திற்காக மத்திய சூழலை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும். இந்த வேலை திட்டத்தின் போது வீடுகளை இழக்க நேரிடலாம். சாகுபடி நிலங்கள் காடுகளாக மாறக்கூடும். ஆனால் அதை செய்தாக வேண்டும். இல்லையெனில் நாம் பெரும் பேரழிவை எதிர்கொள்ள வேண்டி வரும். நிறுவனங்களின் அதிகாரங்கள் பிரியலாம், பதவிகள் மாறலாம். யாரும் கலங்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மலையக மக்கள் நமது சொந்த சகோதரர்களாக நாட்டில் வாழ்வதற்கு முழு உரிமையையும் வாழ்க்கையையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதன் ஒரு கட்டமாக தோட்ட நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் 2042 முடிவடையும் போது அம்மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார். காணி தொடர்பாக பெரும் பிரச்சினை உள்ளது. தோட்டத்தில் வேலை செய்தாலும் நிறுவனங்கள் இலகுவில் காணிகளை வழங்க விரும்புவதில்லை. ஆனால் இந்த நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் 2042 முடிவடைய உள்ளன. ஏற்கனவே அது தொடர்பான அமைச்சு அந்த ஒப்பந்தங்கள் குறித்து மறு ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் மிக விரைவில் அந்த ஒப்பந்தங்களை முடிக்க எதிர்பார்க்கின்றோம். அதில் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சரத்துக்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அவதானம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை யுத்த காலத்தில் இலங்கையை விட்டு இந்தியாவிற்கு சென்ற மக்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்கு இருந்த தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலையக மக்கள் குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு அனைத்து மக்கள் குழுக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதாகும். அதற்காக பல வீட்டு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்புக்கு முன்னுரிமை அளிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மக்களுக்கு நல்ல வருமானம் வழி தேவை. அதை பூர்த்தி செய்ய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அது போதுமானதாக இல்லாவிட்டாலும் முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. நூற்றாண்டுகளாக இந்த சமூகம் வாழ்ந்த வாழ்க்கையை தங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையாக்குவது நியாயமானது அல்ல. தோட்டத்தில் பிறக்கின்றார்கள், தோட்டத்தில் வேலை செய்கின்றார்கள், தோட்டத்தில் இறக்கிறார்கள், தோட்டத்தில் மண்ணாகிறார்கள். அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு மிக முக்கியமான காரணி கல்வி. அதேபோல ஆரோக்கியமான வாழ்விற்காக நல்ல சுகாதார வசதிகள் வழங்கப்படும். குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் இந்த மலையக மக்களிலே அதிகமாக உள்ளனர். 5 வயதிற்குட்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் எங்கிருக்கின்றார்கள்? ஆயுள் காலம் குறைந்த சமூகம் எங்குள்ளது? அது இந்த மக்களுக்கு இடையேதான். எனவே 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏறெடுத்தும் பார்க்காத ஆட்சிகளால் இந்த மக்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். සියවස් දෙකකට වඩා වැඩි කාලයක් කොන් කරන ලද ඇස්සර ඔවුන් දෙස නොබලන ලද පාලනයන් විසින් මේ ජනතාව මෙම ව්‍යසනයට පත්කොට තිබෙනවා. අපි ඔබ අපේම සහෝදර ජනතාවක් ලෙස මේ රටේ පූර්ණ අයිතිය සහ ජීවිතය ලබා දෙන්න කටයුතු කරන බව මා සාතික කරනවා. මා දන්නා විශාල ප්‍රශ්නයක් තිබෙන බව මේ ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නේ. වත්තේ වැඩ කරාට සමාගම් මේ තරම් ලේසියෙන් ඉඩම් දෙන්න කැමති නැහැ. මෙම සමාගම් වල ගිවිසුම් 2042 වෙනකොට අවසන් වීමට නියමිතව තිබෙනවා. දැනටමත් අමාත්‍යාංශය එම ගිවිසුම් පිළිබඳව පසුවිපරම් කිරීම සඳහා කමිටුවක් පත්කොට විමර්ශනය කරමින් තිබෙනවා. අපි ඉතා ඉක්මනින් ඒ ගිවිසුම් අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. හැබැයි එහිදී වැදගත් වගන්තියක් ඇතුල් වෙනවා. ඒ තමයි මෙම ජනතාවගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කිරීම සඳහා වගන්ති සහිත තමයි එළබෙන ගිවිසුම් අත්සන් කිරීම පිළිබඳව අපි අවධානය යොමු කරන්නේ. අපේ රටේ අනාගතයේ වැදගත් කොටසක් ඔසවන්නේ මේ මධ්‍ය කඳුකරේ. ඒ නිසා විශේෂයෙන්ම මම ඔබට කියන්න කැමතියි. අපි දැන්ටත් ආසියානු සංවර්ධන බැංකුවේ ආධාර සහිතව විශේෂ පනතක් සකස් කරන්න කටයුතු කරලා තිබෙනවා. ඒ තමයි මධ්‍ය කඳුකරය ආරක්ෂණ අධිකාරියක් අපි පිහිටවනවා. තිබුණු තත්ත්වයට පත් වෙන අපිට දශක ගණනාවක් යාවි. හැබැයි විනාශය සඳහා ගනු ලබන පියවරෙන් දැන් අපි නතර කළ යුතුයි. ඒ තමයි පළමු පියවර. මධ්‍ය කඳුකරය අපේ හදවත. එහි ආරක්ෂාව අපේ රටේ අනාගතය. ආයතනවල බලතල එහෙට මෙහෙට බෙදී කවුරුවත් කලබල වෙන්න එපා. පුටු චුට්ටක් එහෙට මෙහෙට මාරුවේ කවුරුවත් කලබල වෙන්න එපා. තිබෙන තනතුරු නාම වෙනස් වෙයි කවුරුවත් කලබල වෙන්න එපා. ජාතික වගකීමක් ලෙස සලකා අපි මේ කාර්යය ඉටු කළ යුතුයි. මා හිතනවා ඊදී ප්‍රධාන වැඩ කොටසක් තමයි අපේ මේ මලේගම් ප්‍රජාවගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කිරීම. ඒදී ඉන්දියානු රජය අපිට දීර්ඝ සහායක් ලබා දෙනවා. ඔවුන්ට අපි බෙහෙන් විශ්තුතිවන්ත වෙනවා. ඒකෙන් යුද අවස්ථාවේදී ලංකාව අත්හැරලා ගියපු ඉන්දියාවේ ඉන්න මිනිස්සුන්ට යලි ලංකාවට එනකොට බාධාවන් තිබුණා. අපි මේ සියලු බාධාවන් ඉවත් කිරීමට පහුගියදා කැබිනට් මණ්ඩලය තීරණය කරා. ඒ නිසා අපිට යහපත් බලාපොරොත්තුවක් තිබෙනවා. සෑම දිනකටම හොඳ ජීවිතයක් ලබා දිය යුතුයි. අන්න ඒ ජීවිතය ලබා ගැනීම වෙනුවෙන් රජයක් හැටියට අපි වගකීම් බාර අරන් තිබෙනවා. நிகழ்வில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உரையாற்றினார். மதகுருமார்களே, எமது இலங்கை நாட்டின் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அமைச்சர்களே, பிரதி அமைச்சர் அவர்களே, ஆளுநர் அவர்களே,
பாராளுமன்ற உறுப்பினர்களே, அரச உத்தியோகஸ்தர்களே, மலையக உறவுகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றேன். ஏனென்றால் இன்றைய நாள் ஒரு சாதாரண ஒரு நாள் கிடையாது. மலையகத்திலே பிறந்து ஒரு வீடற்றவன் எவ்வாறு இருக்கலாம், எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் அனுபவித்த அந்த சமூகத்தில் இருந்து வந்தவன் என்ற அடிப்படையிலே இன்றைய நாள் இந்த மலையக மகிழ்ச்சியின் மூலமாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக உறவுகளுக்கு எமது ஜனாதிபதி கரங்களால் இன்று இந்த வீடுகள் அவர்கள் உடைமையாக்கப்பட்டன. உண்மையிலே இது மலையகத்துக்கு மாத்திரமல்ல, முழு நாட்டுக்குமான மகிழ்ச்சியாக இன்று இருக்கிறது. முழு நாட்டுக்குமான மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மலையக மக்கள் அதிகமாக நம்புகிறார்கள். 200 வருடங்கள் காலங்காலமாக ஏமாற்றப்பட்ட மக்கள் கூட்டம் மலையக மக்கள். 2024 ஆண்டு ஏற்பட்ட அந்த அரசியல் சூழல் எமது மக்களுக்கு பாரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அந்த நம்பிக்கையின் ஊடாக ஹட்டன் பிரகடனத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக வேகமாக நாங்கள் சாதித்து செய்து காட்டி வருகிறோம். சம்பள உயர்வை நாங்கள் வழங்கினோம். போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, உண்ணாவிரதம் இல்லை. மலையக மக்களுக்கான சம்பள உயர்வை நாங்கள் வழங்கியிருந்தோம். அது மாத்திரம் அல்ல, இன்று கட்டப்பட்ட அந்த 397 வீடுகளும் இலங்கை அரசு நிதியிலே கட்டப்பட்ட வீடுகளாகும். இது ஆரம்பம் மாத்திரமே. இனி இந்த பயணம் முழு மலையகம் எங்கும் தொடர்ச்சியாக செல்லும். மலையகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் காணி உரிமையோடு சேர்ந்த வீடுகள் கட்டப்படும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நிச்சயம் நாங்கள் பாதுகாப்போம். அன்பார்ந்த மக்களே, எங்களுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லா துறைகளிலும் மேம்படுத்த எமது அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எமது மலையகத்தை பற்றி இவ்வாறு ஒரு கவிதை இருக்கிறது. தேயிலை தோட்டத்திலே பிறந்தோம், தேயிலை தோட்டத்திலே வளர்ந்தோம், ஆவி பிரியும் வேளையிலும் அந்த செடியின் அடியிலேயே வீழ்ந்தோம். இனி என்ன அனுர தோழரின் ஆட்சியிலே மலையக மக்களுக்கான மகிழ்ச்சி தொடரும். அன்பார்ந்த மக்களே, அந்த அவருடைய ஆட்சியிலே லயத்து வரிசையை உடைத்தெறிவோம், சொந்த காணியில் வீடு கட்டுவோம், சொந்த காணியில் வீடு கட்டுவோம், பாட்டன் சிந்திய ரத்தத்திற்கு சொந்த மண்ணில் பதில் சொல்லுவோம். உண்மையிலே இனி மலையக மக்களுக்கு எல்லாமே சுபம். අපි ජනාධිපති සහෝදරයා, ජනාධිපතිතුමනි, සිංහලෙන් පොඩි වචනයක් කියන්න ඕනි. අපි මේ දවස්වල අපි මලයගම් පැත්ත මම යනකොට අපි මලයගම් ජනතාව කියනවා, අපි කියනවා ගම්වල දෙයියෝ වදිනවා කට්ටිය ගොඩක්. එතකොට ඒ ජනතාව කියනවා අපි ජනාධිපතිතුමා අන්ර සහෝදරයා අපිට මුර දෙවියෝ වගේ ඉන්නවා කියලා මිනිසු කියනවා. ඒ වගේ තව මිනිස්සු ඔක්කොම කියනවා, අපි හිතනවා මලයගම් ජනතාවට විතරක් නෙමෙයි මුළු රටටම ඔබතුමා බාරකාරය ආරක්ෂා කරන විශ්වාස, ඒ විශ්වාසම ජනතාවට තියෙනවා. බොහොම ස්තුතියි.
தொடர்ச்சியாக 2 சந்தர்ப்பங்களில் இந்நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டனர். 2019 ஏமாந்து நாடு வங்குரோத்தடைந்தது. 2024 ஏமாந்து முழு சமூகமும் முற்றாக ஸ்தம்பித்து போயுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளிகள், தொழில் முனைவோர்கள், குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 220 லட்சம் மக்களும் அசௌகரியத்திற்கும் பீதிக்கும் ஆளாகியுள்ளனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டம் மதவாச்சிய தேர்தல் தொகுதி ரம்பேவ பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர் விரிவாக்க விசேட வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் பிரகாரம் 30 நாட்களுக்கு ஒரு நபர் வாழ்வதற்கு 17,315 ரூபாய் போதுமானதாக கூறப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு மாவட்ட மட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவாம். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகள் பொய்யான தரவுகளை அடிப்படையாக கொண்டே அமைந்து காணப்படுகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். අපේ රටේ තියෙනවා ජනසංඛ්‍යා ලේඛන දෙපාර්තමේන්තුව කියලා ආයතනය. ජනසංඛ්‍යා ලේඛන දෙපාර්තමේන්තුව කියනවා. ඒ වගේ මේ කියන දේත් මේ රජය පිළිගන්නවා. අපේ රටේ සාමාන්‍ය වශයෙන් එක පුද්ගලයෙකුට දින 30ක් ජීවත් වෙන්නට රුපියල් 17,300ක් තිබ්බහම ඇතිලු. දැන් මම මේ කාරණාව කියන්නේ මේ වර්තමාන රජයේ ප්‍රතිපත්තිය පදනම් වෙලා තියන්නේ ඔය වගේ සත්‍යවාදී නොවන, යථාර්ථවාදී නොවන බොරු සංඛ්‍යා ලේඛන තුල. ඇත්ත වශයෙන්ම මේ රජයේ පදනම් වෙලා තිබෙන්නේ බොරුව තුල, අසත්‍ය තුල, ඇන්දවීම තුල. දැන් මතකයිනේ හෙක්ටර් කොබ්බා කඩුව පරිේශන ආයතනය කියනවා V කිලෝවක් නිෂ්පාදනය කරන්නට 137ක් යනවායි කියලා. ඒක දැන රජය දෙනවා V වලට සහතික මිලක් 120 කියලා. ඒ කියන්නේ හිතා මතාම V ගොවියව 1 කිලෝකින් රුපියල් 17ක් පාඩු කරන ස්ථාවර මිලක් තමයි රජය ලබා දෙන්නේ. බොරුව, ඇන්දවිල්ල, රැවටිල්ල, මංමුලා කිරීම ඒ තුල අද අපේ රටේ අතිමහත් බහුතරයක් අනාථ වෙලා තිබෙනවා, අසරණ වෙලා තිබෙනවා. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி எசல பெரேராவின் பாரம்பரிய நிறைவை குறிக்கும் வகையில் நடத்தப்படும் தீர்த்தோற்சவம் இன்று காலை கெட்டம்பையில் உள்ள மகாவலி கங்கையில் முறைப்படி நடைபெற்றது. எசல பெரேரா விழாவின் இறுதி ரந்தொலி பெரேரா நேற்று இரவு கண்டியில் மிக விமர்சையாக பவனி வந்தது. இதனைத் தொடர்ந்து நாத, விஷ்ணு, கதரகம மற்றும் பத்தினி ஆகிய 4 பிரதான தேவாலயங்களின் ஊர்வலங்கள் பாரம்பரிய சமய சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக தத்தமது தேவாலயங்களை சென்றடைந்தன. அதன் பின்னர் கட்டுகல வீதி வழியே பயணித்து கெட்டம்பை மகாவலி கங்கையை நோக்கி சென்றடைந்தன. அங்கு வழக்கமான தீர்த்தோற்சவ சடங்குகள் நிறைவடைந்ததும் ஊர்வலம் கண்டி கணதேவி கோவிலை நோக்கி சென்று பின்னர் அஸ்கிரிய கெடிகம ரஜமா வியாரையை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து பகல் பெரேர இன்று பிற்பகல் 2:18 மணிக்கு வடக்கு திசையை நோக்கி அஸ்கிரிய கெடிகம ரஜமா வியாரையிலிருந்து புறப்பட்டது. இந்த ஊர்வலம் DS சேனாநாயக்க வீதி, பன்சொல வீதி மற்றும் தேவ வீதி வழியாக பயணித்து ராஜா வீதியை அடைந்து ஸ்ரீ தலதா மாளிகை சதுக்கத்தை 3 முறை வலம் வந்தது. ஊர்வலத்தின் நிறைவில் புனித தாதுக்கள் பிற்பகல் 4:01 வடக்கு திசை நோக்கி ஸ்ரீ தலதா மாளிகைக்குள் எழுந்தருள் செய்யப்பட்டது. பெரேரா நிறைவடைந்ததும் தியவதன நிலைமை மற்றும் 4 தேவாலயங்களின் பஸ்நாயக்க நிலைமைகள் இணைந்து ஜனாதிபதி மாளிகைக்கு ஊர்வலமாக சென்றார்கள். அங்கு எசல பெரேரா விழா வெற்றிகரமாக நிறைவடைந்ததை உறுதிப்படுத்தும் உத்தியோகபூர்வ ஆவணம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும். அதன் பின்னர் பெரேரா ஊர்வலத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய கலைஞர்களுக்கு கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டு இவ்வாண்டிற்கான கண்டி எசல பெரேரா விழா உத்தியோகபூர்வமாக நிறைவடையும்.
கடந்த ஆகஸ்ட் 26 மற்றும் 27 ஆகிய 2 விடுமுறை நாட்களில் அதிவேக வீதிகளை பயன்படுத்திய வாகனங்கள் மூலம் 12,45,74,925 ரூபாய் வருமானம் பெறப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த 2 நாட்களில் ஒட்டுமொத்த அதிவேக வீதி அமைப்பிலும் பயணித்த மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை 3,25,316 ஆகும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி 1,63,763 வாகனங்கள் பயணித்துள்ளதுடன் அன்றைய தினம் ஈட்டப்பட்ட வருமானம் 6,04,09,995 ரூபாவாகும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி அதிவேக வீதிகளை பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை 1,61,553 ஆகும். அன்றைய தினம் 6,41,64,930 ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்களில் தெற்கு அதிவேக வீதி மற்றும் வெளிவட்ட வீதி ஆகியவற்றிலேயே அதிகளவிலான வாகன போக்குவரத்து பதிவாகியுள்ளது. ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர் பிரபா கணேசனின் வழிகாட்டலில் மடக்கும்பர பகுதியில் சிறுபோகத்துக்கான விவசாயத்துக்கான ஊக்குவிப்பு உரமானியம் வழங்கும் திட்டமும் வறுமை கோட்டின் கீழ் காணப்படும் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் நிலுக்ஷ குமார, பிரதி செயலாளர் உமா கந்தரகொல்ல ஊடாக கையளிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் மடக்கும்பர பகுதியைச் சேர்ந்த 150 பயனாளர்களுக்கு குறித்த பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது ஜனநாயக தேசிய கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் சிந்தாமணி மாரிமுத்து, கொத்மல அமைப்பாளர் சண்முகநாதன் மனோ உட்பட பயனாளர்கள், தோட்ட பொதுமக்கள் என பலரும் கலந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா முழுமையாக நடக்கல. என்னன்னு கேட்டா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 24 வீடு கட்டிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடு அப்படியே இருக்கு. அந்த 5 வீடையும் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் கட்டி கொடுக்கல? நாங்க எங்க சமுதாயம் இப்படியே இருக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கான நீதியை கொடுக்கணும், கொடுத்து அவங்க வெளியே கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க இந்த அரசாங்கம். ஆகவே இந்த அரசு மக்களை தெளிவுபடுத்திட்டாங்க. கொழும்பு 12 எம்ஜேஎம் லாஃபிர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உம்மு ஜாவியாவின் மீலாது நபி நிகழ்வு நேற்று முன்தினம் ஜாவியா தலைவர் தேசபந்து மக்கி ஆசிம் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. விசேட மௌலீது நபி பேரிலான சலவாத் மாலை, விசேட பயான் மற்றும் துஹா பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. நபி அவர்களின் போதனைகள், வழிகாட்டல்கள் தொடர்பான விசேட பானை மௌலவி ஹமட் சூஃபி மஹலரி வழங்கினார். நன்றியுரையை உம்மு ஜாவியாவின் சமய விவகாரம் மற்றும் ஊடக பொறுப்பாளர் ஃபௌசான் அன்வர் வழங்கினார். நிகழ்வில் உம்மு ஜாவியாவின் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்கள், ஏனைய பள்ளிவாசல்கள், ஜாவியாக்களின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், உலமாக்கள், மதரசா மாணவர்கள், நலன் விரும்பிகள், பொதுமக்கள் என பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சாந்தியா தலைக்காவுடைய சிறப்பான ஏற்பாடை நாங்கள் கண்கூடி கண்டுகொண்டிருக்கிறோம். 124 வருஷம் என்று சொன்னால் ஏசிப்பட்ட ஆண்டு
எனவே மிகச்சிறப்பாக 19 ஆண்டுகளாக அவர் முஸ்லிம் சேவை மூலமாக இதனை நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடத்தினார். தங்களுடைய சாதாரணமாக்கள் உலமாக்கள் ஆளுங்கள் என்றெல்லாம் இந்த மஜ்லிஸை இந்த முறையும் சிறப்பிக்கிறார். இதை பார்த்து பரிசோதித்து எங்களுக்கு அனுபவத்தில் கிடைத்த பாக்கியம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இங்கே இந்த நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்து சிறப்பிக்கின்ற اللهم صل وسلم وبارك عليه وسبحان من خصه بالمحل الاسرع واسرى به فقال قاب قوسين او ادنى وايده بالارشاد سلم يؤدي الا عدا قبله واتاه جوامع الكلم فلم يدرك عبد كله عنده مطول ولكل كمال منه كمال لا يرمز في سواه ولا جواب. اللهم صل وسلم وبارك له بين رؤيته وكلامه وقارن اسمه صلى الله عليه وسلم مع اسمه تنبيها على علو مقامه وجعله رحمة நிகழ்ச்சியின் ஆரம்பித்த நோக்கம் இப்பொழுது உண்மையிலேயே இது பிரயோஜனமாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது. அதன் ஆரம்பம் எப்படி வந்தது அஹ்மத் மஹமதி சூஃபி ஹசரத் அவர்களையும் இந்த வேலையை அன்போடு ஞாபகப்படுத்திக்கிறோம். சிறப்பாக மஜ்லிஸில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு இளைஞ வாழ்ந்து முஸ்லிம் சேவையை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை எங்களுக்கு சிறப்புற்றமாக நடத்தி வருகிறோம். முன்னாலும் இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை எங்கள் முன்னோர்கள் உரிமைகளை கிடைத்த சலுகைகளை நாங்கள் அனுபவித்துக் கொள்வோம் என்ற வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு நாம் இத்தகைய நல்ல மனிதர்கள் இருக்குமாறு இந்த நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நாடு கொள்வதை இது மனித சிறப்பாக என்னுடைய கலந்து கொண்டுள்ள எகிப்து நாட்டைச் சேர்ந்த மிஸ்ரை சேர்ந்த டாக்டர் முஸ்தபா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.
ஒரு சாந்தியா பள்ளிக்காவுடைய இந்த நிகழ்ச்சி சொன்னவுடன் ஓடோடி வந்தார்கள். எங்கள் காட்டோர்கள் கடற்கரை அப்துல்லா மாரி மௌலானா அவர்கள் கூட அந்த மிஷன் அந்த பள்ளிகளை வரக்கூடிய அருமையான ஒரு பெரிய மஞ்சோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நம்மோடு சந்திப்போம். இன்று மாலை 1 மணி இலங்கை மாநில முஸ்லிம் சபையின் இந்த மீலாது சிறப்பு நிகழ்ச்சிகள் நேரடியாக அஞ்சல் செய்யும் 6 மணி வரை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த ஆண்டுகளிலும் இதனை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்கின்ற முன்னாள் பாலஸ்தீன நாட்டுக்கான இலங்கை ஒன்றிற்கு 124 வருடமாக பள்ளிவாசல் சிறப்பாக நடந்து வரும் நிகழ்ச்சி. இதுக்கு வரைக்கும் நம்பி அத்தனை பேர் அவருடைய சொல்லாமல் குடும்பங்கள் ஆதரவு கலைஞர்கள் வஸ்தாத்மார்கள் உலமாக்கள் அலுவலமாக்கள் முன்னுடைய சொல்லத்தினுடைய வழி சிறப்பான தந்தைகளை அனுப்பியதிலும் எல்லா உலமாக்கள் சாதாரணமார்களும் வயசு முகாந்தமா பள்ளி நிர்வாகங்களும் தலைவர்கள் தேசமாக மத்திய அரசு அவர் குடும்பம் அவருடைய நானா விஷயநாசி என்றும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளும் பாக்கியம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் 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 ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம வஃபிக் வ பல்லிக் بالثواب ما قرأناه من القرآن الكريم وما ذكرناه من الأذكار الشريفة وما صليناه وسلمناه من الصلوات على النبي صلى الله عليه وسلم. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة كاملة ومحبة كاملة مقبولة مرضية متصلة إنا إلى حضرة نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة إلى أرواح إخوانه من الأنبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليهم أجمعين إلى أرواح أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها اللهم زدهم عزا وشرفا وتعظيما وتكريما اللهم بجاه இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள், கிழக்கு மாகாண மக்களின் தற்போதைய தேவைகள், நாட்டின் அரசியல் நிலவரங்கள் மற்றும் நல்லிணக்கத்தின் அவசியம் தொடர்பாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோருக்கிடையில் இந்த வாரம் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் காணி பிரச்சினைகள், அரசு மற்றும் தனியார் காணி அபகரிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுக்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைகள், அரசியல் கைதிகள் தொடர்பான விடயங்கள், இராணுவமயமாக்கல், வாழ்வாதார பிரச்சினைகள், பொருளாதார வாய்ப்புகள், அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் நிறைவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு இதுவரை முழுமையான மற்றும் நிலையான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் மற்றும் விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட வாழ்வாதார நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய காணி பிரச்சினைகள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பொருளாதார நிலைமை மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. அகில இலங்கை YMMAயின் மீலாது நபி நிகழ்வு மர்தானை தெமட்டகொடையில் அமைந்துள்ள YMMAயின் தலைமை காரியாலயத்தில் AMA அசீஸ் மண்டபத்தில் சம்மேளனத்தின் தலைவர் MRM ஜியாத் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் விசேட பேச்சாளராக ஷேக் முஃப்தி MJM முஸ்தபா ராசா கலந்து கொண்டு மீலாத் விசேட உரையை நிகழ்த்தினார். இதன்போது மீலாது நபி அவர்களின் ஸ்லோவாக் மாலை, மௌலித் என்பன ஓதப்பட்டு விசேட துஹா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. நிகழ்வில் நன்றியுரையை YMMAயின் தலைவர் வழங்கினார். சர்வதேச சமய விவகாரங்களுக்கான பொறுப்பாளரும் ஊடக இணைப்பாளருமான ஃபவுசான் அன்வரின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற மீலாத் நிகழ்வில் YMMA அமைப்பின் பிரதிநிதிகள், உலாமாக்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். Before you today, in this evening, in this blessed occasion of Milad al-Nabi sallallahu ta'ala alayhi wa sallam, I want to begin with something very simple. A simple விஷயம். முகமது ராசா MBA அவர்களுக்கும் மற்றும் YMMAயின் நிர்வாகக் குழு சார்பாக அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர்
மற்றும் YMMA-யின் முன்னாள் தேசிய தலைவர்கள் மற்றும் YMMA மத்திய கொழும்பு சென்ட்ரல் YMMA கிளையின் தலைவர் அதன் உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் YMMA-யின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பணிப்பாளர்கள். Think about that. 1400 years before, a child was born thousands of kilometers away from where we are living in. But still, what is so special, sallallahu ta'ala alayhi wa sallam, that even after 1,400, one country thousands of kilometers away from where he was born is celebrating his birthday. Why? Strong message as well. But my dear brothers, this recognition itself, there were Muslim leaders, visionary leaders. When I searched, Milad Nabi was a holiday even before the independence of Sri Lanka. Milad Nabi sallallahu alaihi wasallam was a day where the Muslims of Sri Lanka celebrated that day. But two names that I want to mention here today. One is of Dr. T.B. Jaya. Dr. T.B. Jaya, he is the educational needs of the Muslim community. Did so much service for the women of his political career, policies, and through his political and all of you who are here for giving me this opportunity to share a few words with you all. மௌலூத் மஜ்லிஸ் மற்றும் விசேட அதன் தலைமையிலே நடைபெற்றது. 1950ஆம் ஆண்டு இந்த அகில இலங்கை YMMA பேரவை இதன் ஒரு அழகான ஒரு விடயம் எல்லோருக்கும் பிடித்தது. ஒருவரை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதில்லை, ரொட்டேஷன். அதாவது இலங்கையிலே இந்த அகில இலங்கை YMMA பேரவையில் மாத்திரம்தான் இருக்கின்றது. வருடத்துக்கு ஒரு முறை ஒருவர் வருவார், செல்வார். மிகவும் சந்தோஷமாக நாங்களும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பாக இந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்வது வழமை. ஆனால் இன்று ஜனாதிபதி தலைமையிலே நீர்கொழும்பிலே நடைபெற்ற நிகழ்வுகளுக்காக அந்த நேரத்தை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதனால் இது இன்ஷா அல்லாஹ் ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியாக எதிர்வரும் சனிக்கிழமை இரவு பேரவை தலைவர் ஜியார் மற்றும் அதன் போஷகரும் இதன் ரிலிஜியஸ் கமிட்டி தலைவரும் சர்வதேச விவகாரமாக அனைவரையும் வரவேற்பதற்காக இப்பொழுது நாங்கள் இங்கே அழைப்பது என்ற ஒரு தொழில்நுட்பம் எல்லோருக்கும் தெரியும். அதிலே நான் ஒரு கேள்வியை இப்பொழுது கேட்டேன். அகில இலங்கை YMMA பேரவையின் வரலாறு உங்களுக்கு சூரிச் டயமண்ட் லீக் தடகள போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் நிகழ்வில் இலங்கையின் ருமேஷ் தரங்க முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். இப்போட்டியில் அவர் 92.07 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளார். ලොව හෙල්ලවිසි කිරීමේ ඉසව්වේ ශූරයා තමන් බවට නැවත තහවුරු කරමින් රුමේෂ් තරංග විශිෂ්ට ජයග්‍රහණයක් වාර්තා කිරීමට ඊයේ සමත් වුණා. ඒ ස්විට්සර්ලන්තයේ පැවැත්වෙන ඩයිමන්ඩ් ලීග් මලල ක්‍රීඩා තරඟාවලියේදී හෙල්ලවිසි කිරීමේ ඉසව්වෙන් රන් පදක්කම දිනා ගනිමිනුයි. ලෝක ශූරීන් කිහිප දෙනෙකුම තරඟ වැදුණු මෙම තරඟයේදී සියලු දෙනා මවිතයට පත් කරමින් රුමේෂ් සිය හෙල්ල මීටර් 92.07ක් ඈතට වීසි කිරීමට සමත් වුණා. 89.90 is his best effort so far, and that is a monster. Bang on cue. Thank you very much. රුමේෂ්‍ය දක්ෂතාවයන් තුළ මීටර් 92 සීමාව අභිබවා හෙල්ල විසි කළ දෙවන අවස්ථාව මෙයයි.
මෙම වසරේ ජූනි මාසයේ පැවති රෝම ඩයමන්ඩ් ලීග් තරඟාවලියේදී මීටර 92.62 දුරක් වාර්තා කරමින් නව ජාතික වාර්තාවක් පිහිටුවීමටද රුමේෂ්ට හැකියාව ලැබුණා. වත්මන් ලෝක හෙල්ලවිසි කිරීමේ ශ්‍රේණිගත කිරීමෙහි පළමු ස්ථානයේ පසුවන්නේද රුමේෂ් තරංගයි. 23 හැවිරිදි රුමේෂ් පොදු රාජ්‍ය මණ්ඩලීය ක්‍රීඩා උළෙලේදී මීටර 89.75ක දක්ෂතාවයක් දක්වමින් රන් පදක්කම දිනාගත්තේද මුළු රටක් දකින ඔලිම්පික් සිහිනයට බලාපොරොත්තු දල්වමිනුයි.